ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி, இதே மாதம் 12ஆம் தேதி இரவோடு இரவாக இலங்கை முஸ்லிம்களின் ஏறாவூர் முஸ்லிம்களுடைய ஊருக்குள் புகுந்து வெட்டி கொலை செய்து அவர்களை கொன்றொழித்தது விடுதலை புலிகளா இல்லையா? விடுதலை புலிகளுடைய கிழக்கு தளபதியாக இருந்த கருணா அம்மான் அன்றைக்கு இந்த தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரத்தில், தாக்குதல்கள் இறுதி கட்டத்தை அடையும் போது இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்பு வந்தும் கூட கருணா அம்மான் நிறுத்தாமல் தாக்கினாரா இல்லையா? கருணா அம்மானை இன்னைக்கு வேணும்னா நீங்க மறுத்துடலாம், கருணா அம்மான் எங்களை சேர்ந்தவர் இல்லை. ஆனால் இந்த சம்பவம் நடக்கும் போது கருணா அம்மான் விடுதலை புலிகளுடைய கிழக்கு தளபதியாக இருந்தார். ஏறாவூருக்குள் அவருடைய படையணியை அனுப்பி கொலை செய்தார், முஸ்லிம்களை அழித்து ஒழித்தார், கொன்று குவித்தார். ஆச்சரியம், கவலை என்ன தெரியுமா? அந்த கொலையிலே எவ்வளவுக்கு ஈனத்தனமாக வெறி பிடித்து இவர்கள் அலைந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் அதற்குரிய சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது. குழந்தை பெற்றெடுத்த கர்ப்பிணிகளை கூட கொண்டார்கள், பெற்ற குழந்தையை கொன்றார்கள், கருவுக்குள் இருந்த குழந்தையை அழித்தார்கள். சாதாரண விஷயமா இதெல்லாம் மறந்து போற விஷயமா? இப்படி பட்டையாக அநியாயம் செய்தீர்கள். இவ்வளவு அநியாயத்தை செஞ்சுட்டு காத்தாங்குடியில் நடந்தது என்ன தெரியுமா? அந்த சம்பவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பில்லை தெரியுமா? அப்படியே நடந்திருந்தாலும் அது சரிதான் தெரியுமா? எப்படி பேசுறதுக்கு மனசு வருது உங்களுக்கு? 1990 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியும் அதற்கு முற்பட்ட காலங்களும் அதற்கு பிற்பட்ட காலங்களும் ஏறாவூர் மக்களால் ஜீரணிக்க முடியுமான காலகட்டமா? வெளியிலே நடமாட முடிந்த காலகட்டமா? சுமார் 3 மாதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மின்சாரத்தை தடை செய்யவில்லையா? இருட்டுக்குள்ள வாழ வைக்கலையா? ஒரு அத்தனை ஊர்களையும் பிரித்து பிரித்து வைத்து ஏறாவூரை நீங்கள் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கவில்லையா? சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் செய்யவில்லையா? அதனுடைய சாட்சிகள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பார்க்க முடியும் எவ்வளவு அநியாயம் பண்ணினீங்க என்று. அவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு நாங்கள் முஸ்லிம்களுக்கு ஒன்றும் விடுதலை புலிகள் செய்யவில்லை. இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தமிழ் சகோதரர்களுக்கு, இந்து சகோதரர்களுக்குரிய பதில் அல்ல. விடுதலை புலிகளை யார் ஆதரிக்கிறீர்களோ, விடுதலை புலிகளுடைய பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற இந்த அநியாயத்தை செய்து அதை ஆதரித்தவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய தலைவர்களே இந்த அநியாயங்களை ஆதரிக்கவில்லை என்பதை கடந்த வீடியோக்களிலும் நான் சொல்லி இருக்கிறேன். எப்படியெல்லாம் ஆதரிக்கவில்லை என்பதற்குரிய ஆதாரங்களையும் காட்டியிருக்கிறேன். அப்படி என்றால் இந்த ஏறாவூர் படுகொலை என்பது மனித பிறவிகளால் நிகழ்த்தப்பட்டதல்ல. அறிவாள்களையும் ஆயுதங்களையும் உள்ளே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய அநியாயம் ஏறாவூரிலே நடத்தப்பட்டதா இல்லையா? நடத்தினீர்கள். 121 பேரை கொலை செய்தீர்கள். இந்த புத்தகத்தில் 112ஆம் பக்கத்தில் இருந்து கொலை செய்யப்பட்டவர்களுடைய யாரு, எத்தனை வயசு, எந்த இடம், அட்ரஸோட ப்ரூஃபோட இணைத்திருக்கிறார்கள். அவ்வளவையும் தொகுத்திருக்கிறாங்க. மிக அருமையான தொகுப்பு, காலத்தின் தேவையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த புத்தகம் கிடைத்தால் இலங்கை முஸ்லிம்களுக்கு குறிப்பாக ஏறாவூர் முஸ்லிம்களுக்கு விடுதலை புலி பயங்கரவாதிகளால் இழைக்கப்பட்ட அநியாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தில் 92ஆம் பக்கத்தில் அல்ஹாஜ் எம்எல் அப்துல் லத்தீப் என்கிறவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், அவர் கொடுத்த ஒரு வாக்கு மூலம் இதில் இருக்கிறது. அன்றைக்கு நடந்த சம்பவத்தை அச்சு அசலாக அவர் விவரிக்கிறார். எப்படி எங்களுக்கு அநியாயம் செய்தார்கள், எங்களை தற்காத்துக் கொள்ள நாங்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தோம், விடுதலை புலி பயங்கரவாதிகளால் அணுவாக நாங்கள் அளிக்கப்பட்டது எப்படி என்பதை மிக துல்லியமாக தெரிவிக்கிறார். எடுத்து படித்து பாருங்க. கல் நெஞ்சமும் கரையும், கண்ணீர் விட்டு அழுவீர்கள். இங்க இருக்கிற தமிழ் சகோதரர்களோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு நடந்த அநியாயத்தை நாங்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இப்படி அநியாயம் நடந்தது. அந்த நடந்த அநியாயத்தை அநியாயம் இல்லை நியாயம் என்று பேசுனீங்கன்னா அது நியாயமா? அது நியாயம் இல்லை தானே? அதை புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே புத்தகத்தில் 120வது பக்கத்தில் ஏறாவூர் படுகொலையின் பின்னணி என்கிற பெயரில் அபு ஹனிஃபா என்பவர், SH அபு ஹனிஃபா என்பவர் முன்னாள் ஏறாவூர் நகரசபையினுடைய உபதவிசாளராக இருந்தவர். அவரும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். விடுதலை புலிகள் எப்படியெல்லாம் அநியாயம் இழைத்தார்கள் என்பது அச்சொட்டாக இதிலே பதியப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆதாரங்களோடு இன்றைக்கு இந்த சமூகம் இதை வைத்துக் கொண்டிருக்கும் போது அப்படி ஒண்ணுமே நடக்கல. எங்கள் ஆக்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமானவங்க, அப்படி எதுவுமே செய்யலை, நீங்கள் தான் எல்லாம் பிழை செஞ்சீங்க, அந்த படையணி இந்த படையணி என்று இல்லாத ஒன்றை கொண்டாந்து போட்டு முஸ்லீம்கள் தான் நிரம்பவும் தமிழ் மக்களை தாக்குவதை போன்று சித்தரிக்க முனைகிறீர்களே, இது அநியாயம் இல்லையா, அபாண்டம் இல்லையா? இப்படி நீங்கள் செய்யலாமா? ஏறாவூர் படுகொலைகள் என்பது மிக துல்லியமாக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு நூலாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த நூலை அனைத்து முஸ்லீம்களும் எடுத்து பாருங்கள். முடியும் என்றால் இந்த சுகதாக்கள் பேரவை இதை சிங்கள மொழியிலே வெளியிடுங்கள்.
வெளியிட்டு அனைத்து பாதுகாப்பு தரப்புகளுக்கும் இதை கொண்டு போய் சேருங்கள். தமிழ் சகோதரர்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள். தமிழ் மொழியிலே, சிங்கள மொழியிலே சிங்கள சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். நமக்கு நடந்த அநியாயங்கள் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். விடுதலை புலி பயங்கரவாதிகளால் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நிறுவப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். படுகொலையின் மாறா வடுக்கள் என்கிற தலைப்பில் இவங்க சொல்லிக் கொண்டு வரும்போது ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், எப்படியெல்லாம் கொன்றார்கள் என்பதை சொல்லும்போது, ஒரு இஸ்லாமிய சகோதரன், அவனை கொல்லுகிறார்கள். குற்றுயிரும் கொலை உயிருமாக கீழே விழுந்து கிடக்கிறான். அவருக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. தண்ணீர் தாருங்கள், தண்ணீர் தாருங்கள் என்று அந்த இளைஞன் கதறிக்கொண்டிருக்கிறான். குற்றுயிரும் கொலையுருமாக இருந்து கொண்டு தண்ணீர் கேட்டுக்கொண்டிருக்கிறான். தண்ணீர் கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக தண்ணீர் கேட்டா என்பதற்காக நாக்கை அறுத்து வீசியிருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அவருடைய ஜனாசாவை நாங்கள் எடுக்கும்போது அவருடைய ஜனாசாவுக்கு அருகிலே நாக்கும் இருந்தது என்கிற செய்தியை இன்றைக்கு இந்த புத்தகத்திலே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு விடுதலை புலிகளை ஆதரிக்கிற யாருக்காவது இந்த வரலாறுகள் தெரியுமா? இப்படி ஒரு அநியாயம் யாருக்காவது நிகழ்ந்திருக்கிறதா? இன்னைக்கு எனக்கு எதிராக சில இந்த புல்லுருவிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்குதே, அந்த புல்லுருவிகளுக்கு இது எங்கேயாவது தெரியுமா? இவர் அதை சொல்லுகிறார், இதை சொல்லுகிறார், அதை கிளப்ப பார்க்கிறார். நீ பயந்தா பயந்து ஓடு. நான் பயப்படவில்லை அல்லாஹ்வினுடைய உதவியில். இவர்கள் விடுதலை புலி பயங்கரவாதிகள் என்பது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், இவங்க தான் அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. நீ தான் பயப்படுறன்னா ஏன் அடுத்தவனையும் பயம் காட்டிக்கிட்டு இருக்கிற? அப்படி பேசுகிறவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த வரலாறுகளை எடுத்து பாருங்கள். எவ்வளவு அநியாயம் இழைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். நீங்க உங்க இனத்தின் விடுதலைக்காக புறப்பட்டீங்க. புறப்பட்ட நீங்க உங்க சகோதர இனமாக இருந்த எங்களையே கொன்று புதைப்பதற்கு எப்படி துணிந்தீர்கள் என்கிற ஒரு நெஞ்சை வருடுகிற ஒரு கேள்வியை இந்த புத்தகம் எழுப்பி இருக்கிறது. ஏறாவூர் படுகொலையும் பின்னணியும் என்கிற இந்த புத்தகம். அப்படி என்றால் விடுதலை புலி பயங்கரவாதத்தினுடைய வடுக்கள் இன்றைக்கும் அப்படியே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இவையெல்லாம் ஆவணமாக தொகுக்கப்பட வேண்டும். இந்த புத்தகத்தை அனைவரும் எடுத்து படியுங்கள். முடியுமானவரை தமிழ் சகோதரர்களுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேருங்கள். சிங்கள மக்களுக்கு சிங்களத்திலே இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேருங்கள். தொடர்ந்து இந்த அநியாயங்களுடைய வடுக்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இது ஏறாவூர் படுகொலை தொடர்பான ஒரு சுருக்கமான விவரத்தை நான் சொல்லி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த பகுதிகளை அடுத்தடுத்த வீடியோக்களூடாக தெரிந்து